ஒரு செய்தி வாசிப்பாளர் ஆகணும் அப்படின்றது உங்க கனவா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் நம்ம சென்னை மாவட்ட நூலக இயக்ககம் நடத்திய ஒர்க் ஷாப்க்கு போயிருந்தேன். அங்க செய்தி வாசிப்பாளர் நிஜந்தன் அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு இளம் செய்தி வாசிப்பாளர் எப்படி உருவாகிறார் அப்படின்ற டாபிக்ல இம்பார்ட்டன்டான 5 டிப்ஸ் உங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. அத இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். டிப் நம்பர் 1, டெய்லி 5 மினிட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி 25 மினிட்ஸ் நீங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும். டிப் நம்பர் 2, நீங்க ரீட் பண்றத உங்களுடைய மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி நீங்க அதை கேட்கணும். அப்பதான் நீங்க எப்படி ரீட் பண்றீங்க, நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்றது உங்களுக்கு தெரியும். டிப் நம்பர் 3, ப்ரொனன்சியேஷன். லா, ரா, நா போன்ற வார்த்தைகளை நீங்க ப்ரொனன்ஸ் பண்ணணும். ஏன்னா நியூஸ் ரீடிங்ல ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். டிப் நம்பர் 4, மூச்சு பயிற்சி. ஏன் மூச்சு பயிற்சி தேவை அப்படின்னா, ஒரு செய்திய நம்ம இடைவெளி இல்லாம வாசிக்கணும். சோ அதுக்கு மூச்சு பயிற்சி ரொம்ப தேவை. டிப் நம்பர் 5, டங் ட்விஸ்டர்ஸ். கஷ்டமான டங் ட்விஸ்டர்ஸ நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.